வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று நாம் இயல் 4 பகுதியில் உள்ள விரிவானம், அதாவது விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை என்கின்ற ஒரு விரிவானத்தை பற்றி தான் நாம் இன்று காண இருக்கின்றோம். இது ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு கதை. இதில் ஒரு அறிவியலாளரை பற்றி நாம் இங்கு காண இருக்கின்றோம். அவர் எத்தகைய ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதர், அவரை பற்றி ஒரு மாணவர்கள் ஒரு கல்வி சுற்றுலாவுக்கு செல்லும் பொழுது அங்கு அவரை பற்றி தெரிந்து கொள்வதாக அமைந்த ஒரு பகுதி தான் இந்த விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். எப்படி யானைக்கு தும்பிக்கை முக்கியமோ அதுபோல மனிதனுக்கு நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கையை தாண்டிய தன்னம்பிக்கை என்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் ஒருவனுக்கு தன்னுடைய உடலில் ஏற்படுகின்ற குறைகள் கூட அவன் நினைத்தால் அதனை மாற்ற முடியும், அவன் நினைத்தால் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு சிறந்த ஒரு அறிவியலாளரை பற்றித்தான் நாம் இன்று காண இருக்கின்றோம். ஊனம் ஒரு தடையே இல்லை, இதற்கு சாதிப்பதற்கு ஊனம் ஒரு தடை இல்லை என்பதை பற்றி நாம் இந்த விரிவானத்தில் காணலாம். முன்பு இது எப்படிப்பட்ட ஒரு என்றால், மாணவர்கள் அனைவரும் கல்வி சுற்றுலாவுக்கு செல்கிறார்கள். அப்பொழுது கல்வி சுற்றுலா செல்வதற்கான ஒரு இடமாக சென்னை கோட்டூர்புரம், சென்னையில் உள்ள சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஒரு பெரியார் தொழில்நுட்ப வளாகத்திற்கு மாணவர்களை அழைத்து செல்வதற்காக அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். அங்கு அந்த பெரியார் வளாகம், அதாவது தொழில்நுட்ப வளாகம் என்பது 1988ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 1988ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த கோளரங்கமானது இந்தியாவிலேயே முதல் முறையாக 360 பாகை அரை வட்ட வடிவிலாக அமைந்த ஒரு கோளரங்கம். அந்த கோளரங்கத்தில் மாணவர்களை ஆசிரியர்கள் அழைத்து செல்கிறார்கள். அந்த கோளரங்கத்திற்கு சென்றவுடன் அந்த கோளரங்கத்தை கண்டுகளிப்பதற்கு மாணவர்கள் அமைந்திருக்கிறார்கள். அப்பொழுது திரையில் ஒரு காட்சி தோன்றுகிறது. அந்த திரையில் தோன்றிய காட்சியில் என்ன ஒரு இது தோன்றுகிறது என்றால், ஒரு சக்கர நாற்காலியில் ஒருவர் அமர்ந்திருப்பதை போன்ற ஒரு படம் தோன்றுகிறது. அந்த படத்தில் இருப்பவர் எவ்வாறு காட்சியளிக்கிறார் என்றால், அவருடைய கழுத்து வலப்பக்கம் சாய்ந்ததாகவும், அவருடைய கீழ் உதடு மேலுள்ள பற்களை கவ்வியவாறும், அவருடைய கண்ண தசைகள் சுருங்கிய வண்ணமும், அவர் அமைந்திருக்கக்கூடிய அந்த சக்கர நாற்காலி கணிப்பொறியுடன் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ள ஒருவருடைய படத்தை திரையில் காண்பிக்கிறார்கள். அதற்கு கீழ், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதாவது அங்கு என்ன இது காட்சி தோன்றுகிறது என்றால், மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வதே, மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனே புத்தி கூர்மை என்ற வாசகங்கள் கீழே எழுதப்பட்டிருக்கின்றன. மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளுதலே புத்தி கூர்மை என்ற வாசகங்களும், அடுத்து அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. அதாவது அறியாமை என்பது அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் ஒரு மாயையே, அறிவின் மாயையே என்கின்ற சில வாசகங்கள் அவருடைய படத்திற்கு கீழ் அச்சிடப்படுகின்றன. அதை பார்த்தவுடன் மாணவர்கள் அனைவரும் அவர்கள் யார் என்று கண்டுபிடித்து விட்டார்கள். நீங்களும் அவரை யார் என்று கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு அவருடைய படத்தை பார்த்தவுடன் அவர் யார் என்று தெரிந்திருப்பீர்கள். இவர் யார் என்று கூற முடியுமா? ஆம், இவர்தான்
ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவர்தான் யாரு? ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவரை பற்றி நீங்கள் அறிவியலில் படித்திருப்பீர்கள். இவர் இங்கிலாந்து ஒரு மருத்துவமனையில் 1963ஆம் ஆண்டு 21 வயது இளைஞனாக இவர் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது இவரை இங்கிலாந்து மருத்துவமனையில் 1963ஆம் ஆண்டு 21 வயது இளைஞனாக அங்கே கொண்டு வந்து சிகிச்சைக்காக இவர் அனுமதிக்கப்பட்டார். அப்பொழுது இவருக்கு பக்கவாதம், அதாவது ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு நோயினால் இவர் பாதிக்கப்பட்டிருந்தார். இவருடைய அனைத்து இயக்கங்களும் தடைபட்டிருந்தன. அப்பொழுது மருத்துவர்கள் இவரை பார்த்து கூறினார்கள், இவர் இன்னும் சில தினங்கள் மட்டுமே உயிரோடு இருப்பார், இவர் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு வழி இல்லை, இன்னும் சில தினங்கள் மட்டுமே உயிரோடு இருப்பார் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். ஆனால் இவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவிற்கு 53 ஆண்டுகள் இவர் உயிர் வாழ்ந்தார். மேலும் 53 ஆண்டுகள் இவர் உயிர் வாழ்ந்தார். ஆனால் அப்பொழுது இவருக்கு அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் இவருக்கு உடல் இயக்கங்கள் இல்லாமல் போயின. இவருக்கு எந்த இயக்கங்கள் மட்டுமே இருந்தது என்று கூறினால் ஒரு சில பகுதிகள் மட்டும், அதாவது உடல் அசைவுகளோ அல்லது பேசும் திறனோ இவற்றை அனைத்தையும் இழந்துவிட்டார். அதன் பிறகு மீண்டும் இவருக்கு மூச்சு குழாய் பாதிப்பினால் அந்த பேச்சாற்றலையும் இழந்து வெறும் கன்னத்தில் உள்ள அந்த தசைகளின் இயக்கங்கள் மட்டுமே இருந்தன. அனைத்து இயக்கங்களும் நின்றுவிட்ட நிலையிலும் கூட அந்த கன்னத்தின் அசைவுகளில் அந்த அசைவுகளை கணிப்பொறிக்கு அந்த அசைவின் மூலமாக கணிப்பொறியின் மூலம் தட்டச்சு செய்து தன்னுடைய குறிக்கோளை அவர் நிறைவேற்றினார். அப்படிப்பட்டு அவர் கண்டுபிடித்த அந்த கருமுளை ஆராய்ச்சி, அதை பற்றி ஒரு சிறப்பை தான் நாம் இன்று காண இருக்கின்றோம். இவர் எத்தகைய ஒரு மனிதர் என்று கூறும் பொழுது இவர் தற்காலத்தில் ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படுகிறார். தற்காலத்தில் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் இவரை பற்றி மேலும் சில கருத்துக்களை நாம் இங்கே காணலாம். அதாவது இவர் மீண்டும் 1985ஆம் ஆண்டு அந்த மூச்சுக்குழாய் பாதிப்பினால் பேசும் திறனையும் இழந்தார். இறுதியாக அந்த கன்னத்தின் தசையளவு, அந்த கண் சிமிட்டுதல் மட்டுமே அவருக்கு மீதம் இருந்தது. அத்தனை உறுப்புகளும் செயலிழந்த போதிலும் கூட அவர் தான் எதை ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு அதனை வெளியிட வேண்டும் என்று எண்ணினாரோ அதனை மிகுந்த சிரத்தையுடன் அதனை முடித்து அதில் வெற்றியும் கண்ட பெருமைக்குரியவர். எத்தகைய ஒரு சிறப்பும் பாருங்கள். அதாவது நாம் அனைத்து உடல் உறுப்புகள் அனைத்தும் நல்ல நிலையில் இருக்கும்போது கூட நாம் என்ன செய்கிறோம் என்றால் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு சோம்பல், அதாவது இச்செயலை இன்று செய்யலாமா நாளை செய்யலாமா என்று நமக்குள் எத்தனை எண்ணங்கள் இருக்கின்றன. ஆனால் தன்னுடைய உடலில் உள்ள அனைத்து இயக்கங்களும் நின்றுவிட்ட நிலையிலும் கூட தன்னுடைய மூளையினுடைய இயக்கம் மட்டும்தான் இருக்கிறது. பேசும் திறனை இழந்துவிட்டார். அவரால் அசைவுகள், உடலில் உள்ள எந்த ஒரு உறுப்புகளும் அசையாது. அந்த நிலையில் கன்னத்தில் உள்ள அந்த தசைகளின் இயக்கங்கள் மட்டுமே, அந்த சுருக்கங்கள், அவற்றின் மூலமாக மட்டுமே தான் நினைத்ததை சாதித்து காட்டிய ஒரு மனிதர். அவரை நினைக்கும் பொழுதே எந்த அளவு அவருக்கு தன்னம்பிக்கை மிகுந்த மனிதனாக இருந்திருக்கின்றார் என்பதை நம்மால் உணர முடியும். ஏனென்றால் இன்று எத்தகைய ஒரு அதாவது ஔவையார் சொல்லும் பொழுது அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் குருடு செவிலின்றி பிறத்தல் அதனினும் அரிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மானிட பிறவியே ஒரு அரிதான பிறவி, அதை காட்டிலும் இந்த மாதிரி ஊனம் இல்லாமல் பிறக்கிறது அதை காட்டிலும் அரிது அப்படின்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அத்தகைய ஒரு சிறப்பான பிறவிகள் எடுத்திருந்தாலும் கூட
நாம் சில செயல்களை செய்வதற்கு எத்தகைய ஒரு முனைப்பையும் காட்டுவதில்லை. ஆனால் இவர் செய்த செயல் அளப்பிடற்க அரியது. இவர் அறிவியல் உலகத்தில் இவர் சாதித்து காட்டிய சிறப்புகள், இவர் பெற்ற விருதுகள் அனைத்தும் ஏராளம். அவற்றை பற்றித்தான் நாம் இன்று காண இருக்கின்றோம். ஆராய்ச்சி என்னவென்றால் கருந்துளை ஆராய்ச்சி. அதாவது நம்ம கருந்துளை என்றால் என்ன என்று கூறும் பொழுது, நமது பால் வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அவற்றுள் நம் ஞாயிறு ஒன்று. ஞாயிறு என்று கூறினால் சூரியன். அந்த சூரியனும் ஒன்று. நம் பால் வீதி என்று கூறும் பொழுது நீங்கள் அறிவியல் படித்திருப்பீர்கள், மில்கி வே என்று அழைப்பார்கள். இவை ஒளிரும் நட்சத்திரங்கள். அதை போல நம்முடைய சூரியனும் ஒரு ஒளிரும் நட்சத்திரம்தான் என்று கூறுகிறார்கள். இந்த நட்சத்திரங்கள் சில ஆண்டுகள் ஒளிரும் பொழுது ஒரு விண்மீனினுடைய ஆயுட்கால முடிவில் அவை உள்நோக்கிய ஈர்ப்பு விசையை அடையும். அந்த உள்நோக்கிய ஈர்ப்பு விசை என்ன ஆகும் அப்படின்னா கூடிக்கொண்டே போகிறது. அதனால் விண்மீன் என்ன செய்கிறது என்றால் சுருங்குகிறது. இந்த விண்மீன்கள் என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய ஆயுட்கால முடிவில், அந்த ஒளிர்கின்ற அந்த விண்மீன்கள் அதனுடைய ஆயுட்கால முடிவில் அதனுடைய ஈர்ப்பு விசை கூடுகிறது. ஈர்ப்பு விசை கூடும் பொழுது அவை என்ன ஆகிறது அப்படின்னா விண்மீன்கள் சுருங்க தொடங்குகின்றன. விண்மீன்கள் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவ்வாறு உயர்ந்து கொண்டு செல்லும் பொழுது அதனுடைய அளவாற்றல் பெரியது அப்படின்னு சொல்றாங்க. இதை இவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது. அப்படி ஒரு உண்மைதான் கருத்துளைகள் பற்றியதும். அதாவது கற்பனைகள் எல்லாம், அதாவது புனைவு இலக்கியம் படைப்பாளர்களுடைய அந்த கற்பனை எல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் இருக்கின்றன. அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்கிறது என்று கூறினார். அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் கூறியதை அதற்கு முன்பே ஜான் வீலர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க அறிவியலாளர் என்ன சொன்னார் அப்படின்னா, கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதல்ல குறிப்பிட்டவர் யாருதான்? இந்த ஜான் வீலர் அப்படிங்கிறவர் தான். அவர் சொன்னாரே, சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும், ஏன் ஒளி கூட, அதாவது வெளிச்சம், அந்த ஒளி கூட என்ன செய்யும் அப்படின்னா உள்ளே சென்ற அந்த எதுவும் அதிலிருந்து தப்பவே முடியாது. இந்த கருந்துளை அப்படின்னு சொன்னோன்னே நீங்க என்ன நினைச்சுக்காதீங்க, கருப்பான ஒரு துளை நினைச்சுக்காதீங்க. அறிவியலில் இந்த கருந்துளைங்கிறது ஒரு கோட்பாடு. அந்த கருந்துளையின் அந்த கருந்துளைக்குள்ள அந்த சுருங்கி அந்த விண்மீன் அந்த ஆற்றலை பெறும் பொழுது தனக்குள் எது சென்றாலும் அது என்ன செய்யாதா, வெளிவிடாது. அதாவது கீழே எடுத்துக்கொள்ளுமே தவிர வெளிவிடாது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். அப்போ ஈர்க்கப்படும் இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததாகவும் இதனைத்தான் கருந்துளை என்று ஜான் வீலர் என்பவர் குறிப்பிட்டார். அதாவது இதில் 3 கருத்துக்கள் மிக முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. அதாவது கருந்துளைக்குள்ள போற எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. ஒன்று. 2வது, கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து, அதாவது கருந்துளையினுடைய ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதாவது கருந்துளையினுடைய ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறது 2வது. 3வது, கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. நம்ம இப்பதான் சொன்னோம், கருந்துளை என்பது உண்மையிலேயே எப்படி இருக்கிறதுல கருப்பாக இருப்பதில்லை. கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுக்களும் கசிய தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்துவிடும் அப்படிங்கிற அந்த உண்மை. இதுதான் 3 கருத்துக்கள், மிக முக்கியமான கருத்துக்கள். அடுத்து இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த ஆராய்ச்சி முடிவில் இதை என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய முடிவில் என்ன சொன்னாங்க, ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. இது கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்களை எல்லாம் என்ன பண்ணிச்சு, தலைகீழாக புரட்டி போட்டது. இந்த
இந்த ஹாக்கிங் கதிர்வீச்சு என்பது. சரி, இவரை வந்து யாரெல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய முன்னோடிகளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஐன்ஸ்டைன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவர் வந்து இந்த அணு கதிர்வீச்சை பற்றி சொன்னார். அதாவது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் போன்ற அணு கதிர்வீச்சை பற்றி ஆராய்ச்சி செய்தார். அதே போல நியூட்டனுக்கு இவருக்கு முன்னோடியாக இருந்தவர். நியூட்டன் அப்படின்னு கேள்விப்பட்டவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நியூட்டன் என்பவர் யாரு? ஈர்ப்பு விசை, அதாவது புவி ஈர்ப்பு விசையை வந்து கண்டுபிடிச்சார். இந்த நியூட்டன் அப்படிங்கிறவர் அந்த இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது ஐன்ஸ்டைன். அடுத்தது நியூட்டன். இந்த நியூட்டன் அப்படிங்கிறவர் தான் வந்து ஈர்ப்பு விசையை பற்றி கண்டுபிடிச்சவர். அதாவது அவர் வந்து ஒரு முறை வந்து ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு பொழுது அந்த ஆப்பிள் கீழே விழுகுது. கீழே விழுந்த உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, நாமளாக இருந்த உடனே என்ன பண்ணுவோம், ஆப்பிள் கீழே விழுந்துச்சு, ஓடி பேர் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு ஓடி போய் எடுத்து சாப்பிடுவோம். அவரும் ஒரு இளம் பருவத்தில் அப்படிதான் இருந்திருப்பாரு. ஆனால் அவருக்கு வந்து அன்று என்ன தோன்றியது அப்படின்னா, ஏன் இது வந்து மரத்தில் வந்து கீழே விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணாரு, அதை போய் எடுத்து பார்த்தாரு. பார்த்துட்டு இது மேலே இருக்குதுல்ல, அது ஏன் கீழே விழுகணும், ஏன் பக்கத்தில், அதாவது அவங்க வட பக்கத்துலேயே இடப்பக்கத்துலேயே போகக்கூடாதா, அல்லது மேல் நோக்கி போகக்கூடாதா, இது ஏன் கீழ் நோக்கி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. அடுத்து என்ன பண்ணாரு, ஒரு பந்தை மேலே தூக்கி போட்டாரு. அதுவும் என்னதான் ஆச்சு, கீழே தான் வந்துச்சு. அப்போ இவர் நினைச்சாரு, அப்போ மேல் நோக்கி நாம் எரிகின்ற ஒவ்வொரு பொருளும் கீழ் நோக்கி வருவதற்கான காரணம் என்ன, அப்போ இந்த புவிக்கு என்ன உண்டு, ஈர்ப்பு விசை உண்டு என்பதை கண்டுபிடித்தவர் தான் யாரு, நியூட்டன். சரி, இவர்கள் இருவரும் தான் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்குக்கு முன்னோடிகளாக திகழ்ந்தவர். அதே போல ஐன்ஸ்டைன் வந்து ஒரு சமன்பாட்டை வந்து நிறுவினார். அது வந்து என்ன சமன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E=mc² அப்படிங்கிற ஒரு சமன்பாட்டை வந்து இவர் நிறுவினார். இதுவும் என்னதான் அப்படின்னு சொன்னா, இந்த கருங்குலையை பற்றிய அதாவது ஈர்ப்பலைகளை பற்றிய ஒரு கோட்பாட்டை தான் இவர் வந்து நிறுவினார். ஆனா இவர் வந்து சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, ஐன்ஸ்டைன் சொன்னது வந்து E=mc² அப்படிங்கிறது வந்து நீங்க அறிவியல்ல படிப்பீங்க, இயற்பியல்ல படிப்பீங்க. அப்போ வந்து E=mc² அப்படிங்கிற இந்த சமன்பாட்டின் மூலமாக சொன்னதுனால மக்களுக்கு அது வந்து எளிதில் வந்து புரியல. அதுக்கப்புறம் அப்போ வந்து யாருமே இவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஐன்ஸ்டைன் சொன்ன அந்த கோட்பாட்டை மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவரை வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இவர் யாரோ ஒரு பைத்தியம், இவர் சொல்றதெல்லாம் வந்து உண்மை இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவர் சொன்னது உண்மை, ஈர்ப்பலைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத அது வந்து மக்கள் வந்து அதன் பிறகு என்ன பண்ணாங்க, அதை வந்து உணர்ந்தாங்க.